ரெஸ்டாரண்ட்டில் ஃபங்க்ஷனில் பார்ட்டியில் ஸ்டார்டர்ஸாக கொடுக்குற பன்னீர் பைட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் பர்ஃபெக்டாக ஒரு நல்ல டேஸ்ட்டில் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனில் உங்களுக்காக இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது லதாவும் அம்மாவும். அதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணியாச்சுங்க. இப்போது இதுக்கு வேண்டிய மசாலாவை கலந்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட 1 டீஸ்பூன் எண்ணெய். இதை சேர்த்து கலந்துடலாம். இப்போது இந்த மசாலாவில் இந்த பன்னீரை பெசரி வச்சிடலாம். இது மாதிரி பன்னீர் பெசரிட்டு இது தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான மேல் மாவை கரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இதை சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இது ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். மேல் மாவு இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணுங்க. இது இருக்கட்டும். இதுவும் ரெடியாக இருக்குது. இந்த பன்னீரையும் வந்து நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம். அடுத்து நம்ம வெங்காயத்தையும் குடமிளகாயையும் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தையும் குடமிளகாயும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்சுருக்கிற இந்த பன்னீரை மசாலா வந்து நல்லா தடவிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா பூசிட்டு ஒரு டூத்பிக்கில் ஒரு குடமிளகா பீஸை குத்திக்கலாம். அடுத்து ஒரு வெங்காய பீஸ், அடுத்து ஒரு பன்னீர் பீஸ், மறுபடியும் ஒரு வெங்காய பீஸ், அடுத்து ஒரு குடமிளகா பீஸ். இது மாதிரி குத்தி ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பன்னீரையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பன்னீர் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இது இருக்கட்டும். இதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இது சூடாகட்டும். நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை இந்த மாவில் இது மாதிரி டிப் பண்ணி கொஞ்சமாக இதை வந்து இந்த மாவெல்லாம் வந்து கீழே விடுற மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயில் போடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க இது செய்யணும். கெஸ்ட் யாராவது வர்றாங்க இல்லையா, இல்லை வீட்டில் குட்டி குட்டியாக ஃபங்க்ஷன் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இதை செய்ய கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வேண்டியப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு தான் போகணும், ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. எல்லா பன்னீரையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. ஆல் டைம் ஃபேவரட், எவர் ட்ரெண்டிங் பன்னீர் பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. தவறாமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து இப்படியேவும் சாப்பிடலாம். புதினா சட்னி இல்லை டொமேட்டோ கெச்சப்போடையும் சாப்பிட்டா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.